Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம ஐடுலாயோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். ஸோ எபிசோட் 1, 2, 3 பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க, இல்லைன்னா ஸ்டோரி புரியாது. அண்ட் உங்களுக்கு எபிசோட் 3 பார்க்கணும் அப்படின்னா டாப் லெஃப்ட் கார்னர்ல ஒரு கார்டு வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களால பார்க்க முடியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன எபிசோட்ல ஹீரோ அவங்க எக்ஸ் லவர் கட்டி பிடிச்சிருப்பாங்க. ஸோ இதை ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும் இல்லையா, ஐடுலா. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காக கடைக்கு போயிருப்பாங்க. அதை வாங்கிட்டு வரும்போது அந்த கடையில் ஒரு டிவி ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஹீரோ டேட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மலாம் எப்படி ஜுங்குக் அப்படியே டேட் பண்றாரு, டேட் பண்றாரு அப்படின்னா அப்படியே சுக்குநூறா உடஞ்சிருவோம். அந்த மாதிரி ஹீரோயின் பயங்கரமா அப்படியே உடஞ்சி ஐஸ்கிரீமே கீழே போட்டுடுறாங்க. ஸோ ஒரு 3 to 4 நாள் சாப்பிடாம அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஜுஞ்சே தான் சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறான் ஹீரோயினுக்கு. பட் ஹீரோயின் அது கூட சாப்பிடவே இல்லை. ஸோ உடனே அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த மாதிரி ஹீரோ டினை பண்ணிட்டாரு, அவர் யாரையுமே டேட்லாம் பண்ணல, ஜஸ்ட் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ன உடனே ஹீரோயின் அப்படியே உட்காந்து குழந்த மாதிரி அழுகுறாங்க. எனக்கு தெரியும் நீ டேட்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பார்த்தா ஹீரோ உண்மையாலே டேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ யாரோ போட்டோ வேற எடுக்கிறாங்க இதை பார்த்துட்டு. ஸோ உடனே ஹீரோயின் இங்கெல்லாம் பேச தேவையில்ல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூப்பிட்டு போறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஹீரோ தொட ட்ரை பண்றா கையை. பட் ஹீரோ அதை அப்படியே கையை எடுத்துடுறாரு. ஸோ ஹீரோயினும் அதை பாக்குறாங்க. 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்காங்க. ஜுஞ்சே வரான், ஏன் என்னை கூப்பிட்ட, எனக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்கு தெரியுமா, அதெல்லாம் விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஆமா என்ன கதை, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவங்க சொல்றாங்க, அதான் அந்த டேட்டிங் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணு தான். ஓ அப்படியா, அப்பவே சொன்னேன் என்ன மேக்கப் போட்டு சுத்துறவங்களா நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 to 4 நாள் இதுக்காக தான் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம அழுது நின்றல அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா செம்ம காண்டாவுது. என்னமோ இவன் ஃபேன்ஸ் தான் முக்கியம், வேற யாருமே எனக்கு முக்கியம் கிடையாது, அது நீ வேற உருகிட்டு இருந்த இவனுக்காக, அவ்வளோ லவ் பண்ணல, ஆனா பாத்தியா அவன் சீக்கிரட்டா டேட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் மூஞ்ச பாக்குறான். ஹீரோயின் மூஞ்ச ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்கு. டக்குன்னு இல்ல நான் இதெல்லாம் சொன்னது நீ ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான், மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் அந்த கேஸுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மனசை ஆறுதல் படுத்திக்கிறாங்க. ஸோ ஹீரோ அவங்க லவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். அது பாரு, எதுக்கு நீ இப்போ இங்கே வந்த என்னை பார்க்கறதுக்காக, பாரு மரியாதையை இங்கேருந்து கிளம்பி போயிடு, என்னை பார்க்கலாம் வராத, நீ என்னை பார்க்க வந்தனா கண்டிப்பா எல்லாருமே நீயும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. ஸோ தயவு செய்து போயிடு அப்படின்னு உடனே ஹீரோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு கூப்பிடுது, இதோ பாரு நான் ஜெய்யை பார்த்தேன் அன்னைக்கு, அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே பார்த்தேன் நானு அப்படின்னு சொல்லுது. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுட்டு வரான். ஸோ ஹீரோயின் ஹீரோவை நிறுத்தி, என்ன ஆச்சு, எதுக்காக அந்த பொண்ணு உங்களை பார்க்க வந்தா, அப்போ ஸோ நீங்க அந்த 20 நிமிஷம் போயிட்டு வந்தது இவளை பார்க்க தானே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஹீரோ இப்போ பாருங்க, அவளை இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணாதீங்க, அவளுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஸோ தயவு செய்து அவளை இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் எல்லாத்தையும் சொல்றேன், நான் இப்போதைக்கு வெளியே போகணும், ஆனா அவளை மட்டும் பத்திரமா வீட்டுல மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஜுங்ஜேவோட பைக் எடுத்துட்டு போறான். ஸோ உடனே ஜுங்ஜே டேய் அது ஏன் பைக்டா, கொடுத்துட்டு போடா, போன மாசம் தாண்டா வாங்கின, பத்திரம்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் அங்கிருந்து. ஸோ அந்த ஆப்போசிட் லாயர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான், இந்த மாதிரி ஹீரோ அந்த எக்ஸ் லவரை தான் பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபுட்டேஜ்ல நல்லாவே தெரியுது, அவ கார்ல இடிக்கிற மாதிரியே வந்திருப்பா. ஏதோ இவகிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு, ஒருவேளை இவ தான் கொலை பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா அந்த கோல்டன் பாய்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் போறான். அங்க போயிட்டு ஜேஇ சட்டையை பிடிச்சி, டேய் நீ எங்க இருந்த, கரெக்டா சொல்லு, அன்னைக்கு கொலை நடந்த டைம் நீ ஹாஸ்பிட்டல்ல இல்ல, கரெக்ட் தானே, எங்க இருந்தா அப்படின்னு கேட்ட உடனே கூட இருக்கிறவன் இல்ல அவன் என் கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல அந்த டைம், அப்ப இவன் இங்க இல்லையோ அப்படின்ற மாதிரி அந்த சட்டையை விட்டுட்டு வெளியே போலான்னு பார்த்தா, நீ தானடா அவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க. ஸோ டக்குன்னு அந்த மேனேஜர் வெளில கூட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க.
இல்ல இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் எடுத்து சீவிட்டு இருக்காங்க. பாரு, அவனும் மனுஷன் தானே, அவனும் வந்து டேட் பண்றதுல தப்பில்லையே, அவன் என்னோட கிளைண்ட் மட்டும்தான், என்னோட மூளைய நான் வந்து எங்கேயாச்சும் தூக்கி கழட்டி வச்சிடணும், அந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சிலை சீவிட்டே இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சிலை வந்து எழுதலான்னு போகும்போது, அப்புறம் என்ன இதுக்கு அவன் வந்து நான் டேட்டிங்கே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் அந்த பென்சிலையே வச்சிடுறாங்க. ஸோ அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லை அவன் வந்து பொய் சொல்லியிருக்கான், ஆனால் வந்து எப்படியா இருந்தாலும் அவன் எனக்கு கிடைக்க மாட்டான். ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது, இந்த மாதிரி ஹீரோவும் அந்த எக்ஸ் லவரும் ஒன்றா இருக்கிற மாதிரி. ஸோ இதை வந்து எப்படியாச்சும் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் இது தெரியுது. ப்ளஸ் ஹீரோவும் வந்து அந்த ரிலீஸ் பண்ணவங்களை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கான். ஸோ அங்கே போனால் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இந்த மாதிரி ஆமாம் நான் தான் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தனாவட்டா பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ வந்து பாரு மரியாதையாக அதை வந்து இப்போவே டிலீட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்ட உடனே, அப்போ கெஞ்சுடா, காலில் விழுந்து கெஞ்சு, அப்போதான் நான் வந்து உனக்கு டெலிட் பண்ணி விடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின் பார்த்தா அதுக்குள்ளே கரெக்டாக இந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த மாதிரி வந்து முன்னாடியே இந்த மாதிரி தானே கெஞ்சுனேன், உன்னோட எக்ஸ் லவரை நீ லவ் பண்ணி அதுக்கப்புறம் உன் எக்ஸ் லவர் நிறைய பேரை லவ் பண்ணாலே அதெல்லாம் வந்து வெளில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கெஞ்சுனல்ல, இப்பயும் கெஞ்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் வந்து செமையா மிரட்டிட்டு இருக்கான், இந்த மாதிரி உன்னோட எக்ஸ் லவர் வந்து ஒரு ஹிடன் டாட்டராமே, அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்க குரூப்ல இருக்க பொண்ணாவ அவளையே மறைச்சு வைக்கிறாங்க, ஏதோ ஒன்று இடிக்குதுல, இதை நான் வந்து ரிலீஸ் பண்ண போறேன், ஸோ எல்லாருக்கும் தெரிய போகுது அப்படின்னு உடனே ஹீரோ செம்ம காண்டாயி அப்படியே வந்து அவங்க கழுத்தை பிடிக்க போனான். ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. பார்த்தா எல்லா போட்டோவும் இருக்கு ஹீரோவோடது. ஸோ பாத்ரூம் போயிட்டு வர்றதெல்லாம் வந்து இருக்கு. ஏண்டா டேய், பாத்ரூம் போயிட்டு வரது கூடவாடா போட்டோ எடுப்பீங்க, ஒரு ஐடலா இருந்தா இப்பெல்லாம் பண்ற, சீ வெக்கமா இல்ல உனக்கு? பாரு, நான் உன் மேல கேஸ் போட்டேன்னு வச்சுக்கோயேன், அவள் தான் நீ உள்ளேயே கடக்க வேண்டியதுதான், வெளியவே வர முடியாது உன்னால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து கூட்டின்னு வந்துடுறாங்க. கூட்டின்னு வந்து செம்ம காண்டில் அப்படியே பேசுறாங்க, ஏன் இப்பெல்லாம் பண்ற, இது பாரு நீ ஏன் போற, நீ ஏன் வர, அப்புறம் லாயர்னு எதுக்கு நான் இங்க இருக்கேன், நீ எல்லாம் உண்மையை சொன்னா தானே நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் உன்னை, எனக்கே என்ன தோணுது தெரியுமா, நீ எல்லாத்தையும் மறைக்கிற, என்கிட்ட பொய் சொல்லியிருக்க அப்படின்னு உடனே ஹீரோ வந்து, இல்ல நான் பொய்லாம் சொல்லலை, மறைக்கிறதும் ஒரு விதமான பொய் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஆமா நான் வந்து மறைச்சிருக்கேன் தான், என் வாழ்க்கையில நிறைய விஷயத்த மறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவளோட எக்ஸ் லவர் கூட நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும், பட் சில இஷ்யூஸ்னால வந்து அவர்கிட்ட பேசியிருக்க மாட்டாரு. அப்பதான் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து இந்த பொண்ணுகிட்ட பேசுறான் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு எதுக்கு மறைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. நீ அவகிட்ட பேசிக்கோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா எதுக்கு நீ வந்து மறைக்கிற, நம்மளுக்குள்ள எந்த ஒரு சீக்ரெட்டுமே இருக்கக்கூடாது, அது உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சண்டை போட்டிருப்பாங்க அன்னைக்கு. ஸோ அதை தான் வந்து இவன் ஜெய் வந்து வீடியோவா எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்டியிருப்பான், இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து அவளோட எக்ஸ் லவரை தான் பார்க்க போயிருப்பான். ஏன்னா அவளோட எக்ஸ் லவர் வந்து அப்ராட் போயிட்டு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருப்பா. ஸோ அவள் சொல்லியிருப்பா அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சுல மீட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து இது பாரு 5 நிமிஷம் தான், பேசிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஹீரோ. என்னதான் 5 நிமிஷம் தானா, நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. இது பாரு இந்த சீன்லாம் இங்கே தேவையில்ல, நீ மரியாதையாக கிளம்பு, ஏன்னா இங்கே பார்க்கறதுக்குலாம் வராது என் வீட்டிலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் போகும்போது தான் இவ செம்ம காண்டில் கார் எடுத்துகிட்டு போய் திரும்பி வரும்போது அப்படியே இடிக்கிற மாதிரி வந்திருப்பா ஹீரோவை. ஸோ இதுதான் வந்து அந்த டாக்ஸியோட டேஷ் கேம்லயே வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான் ஹீரோ. ஆக்சுவலி வந்து அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல, அவளை இந்த கேஸ்ல தயவு செய்து இழுத்துறாதீங்க, அது மட்டும் தான் என்னோட ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான். ஸோ உடனே வந்து பார்த்தா இந்த பொண்ணை வந்து ஆப்போசிட் லாயர் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஆமா நீ எதுக்கு அங்க இருந்த, நீயும் ஒரு சஸ்பெக்ட் தான் தெரியுமா அப்போ அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தெனாவட்டா பேசிட்டு இருக்கு இவன்ட்ட. ஸோ உடனே வந்து கேட்குறான், நீ எதுக்கு அங்கே போன, ஆமா நான் ஹீரோவை பார்க்க தான் போனேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணும் ஒத்துக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், நான் வந்து அங்கே ஜெயியும் பார்த்தேன், இவனும் வந்து அது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துக்கிறான்.
ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வரும்போது ஹீரோ வந்து அப்பதான் சட்டை மாத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் வேற பாத்துடுறாங்களா, ஐயோ கண்ணை பறிக்குதே, எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க, ஹாலில் எதுக்கு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே, நீ வந்து வரும்போது தட்ட வேண்டியது தானே, ஏங்க இது ஏன் வீடுங்க, நீங்க தான் இப்போ இங்க இருக்கீங்க, பாத்ரூம்ல போய் மாற்ற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வராரு. வந்துட்டு சரி ஓகே இப்போ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை ஆக்சுவலி வந்து நீ உன்னோட எக்ஸில் வர எடுக்கக்கூடாது சொன்னல, ஸோ அதனால் அதை வந்து எப்படியாச்சும் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே தேங்க்ஸ். ஆனால் வந்து இன்னொரு விஷயம், எனக்கு வந்து அவள் சொன்னான், நான் இன்னைக்கு பேசும்போது அவன் வந்து ஜேஇயை பார்த்துருக்காளாம் அந்த இடத்துல அன்னைக்கு நைட்டு, அதை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து நான் அவங்ககிட்ட இருந்து எதையும் மறக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. வெளில போயிட்டு ஒரு பெருமூச்சு விடுறாங்க. ஜுங்ஜேவை தான் பார்க்க போகிறாங்க. ஸோ ஹீரோ வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்காரு இந்த வீட்டில். எதுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது, எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு ரூம் எல்லாத்தையும். ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து எழுதி வச்சிருக்காங்க, ஹீரோ வந்து கொலைகாரன் கிடையாது. ஸோ இதை வந்து படிக்கிறாரு அவரை பார்த்த உடனே ஒரு மாதிரி அவருக்கே மனசு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ ஹீரோயின் மேலே ரொம்ப நம்பிக்கை அதிகமாகுது அவருக்கு. ஸோ ஹீரோயின் வந்து ஜுங்ஜே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஜுங்ஜே கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு சொன்ன உடனே, என்னது தலை வலிக்குதா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாத்திரைலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இல்லை எனக்கு வந்து நெஞ்சு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயினையே பார்க்குறான். இல்லை ஆக்சுவலி வந்து எனக்கு அவனை பற்றி எல்லா விஷயமுமே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மை என்னன்னா அவனை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. முதல்ல வந்து நான் சோகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா அவனை நினச்சிப்பேன், ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவேன். ஆனால் இப்போ அவன் என் பக்கத்துலேயே தான் இருக்கான், ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் பாவமா. ஸோ ஹீரோயின் சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரையுமே வந்து நான் பார்த்தேன் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் உலகத்தில் இருக்காங்க அவங்க, நான் வேற ஒரு உலகத்தில் இருக்கேன், அந்த உலகத்துக்கு எப்போவுமே என்னால் போக முடியாது, நான் ஒரு ஜஸ்ட் ஃபேன் அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே கிட்ட வந்து அப்படியே ஹீரோவை பார்த்துக்கிட்டே, நம்ம பழையபடியே போயிடலாம்ல, ஆனா நீ இவ்வளோ கிட்ட இருக்க, ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவரோட தலையை தொட போறாங்க. டக்குன்னு அவர் வந்து லைட்டா சிலுங்கின உடனே அப்படியே அவங்க எழுந்துச்சு போயிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து அவர் தூங்கட்டோம்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஹீரோ எழுந்துச்சு பார்க்குறாரு. பார்த்தா பெட்ஷீட் யாரோ போத்தி விட்டுருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்துட்டு டக்குன்னு வச்சுட்டு அந்த டேபிளை பார்த்தா ஹீரோயின் வந்து சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க ஹீரோக்காக. இதோ பாருங்க எல்லாத்தையும் சாப்பிட்ருங்க, நான் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ ஹீரோவும் இதை படித்து பார்க்குறாரு. ஜுங்ஜே வந்து உள்ள வரான். நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இருந்தா பேஸ்ட் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடுக்கிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலி ஹீரோயின் தான் வந்து ஹீரோக்கு வந்து என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஜுங்ஜே கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதோ பாரு இந்த மாய்ஸ்சரைசர் தான் அவன் போடுவான், அவன் ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் இல்லை, ப்ளஸ் இதுதான் வந்து அவனோட பேஸ்ட் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஷேவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையும் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவனும் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஹீரோ வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதெல்லாம் நான் யூஸ் பண்ற பொருள் ஆச்சே அப்படின்னோடனே, ஓ அப்படியா, ஆமா ஆமா ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸ்ல வாங்கிட்டு வந்துட்டேன், யூஸ் பண்ணு அப்படின்னு உடனே இவன் பார்க்குறான். இல்லையே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜுங்ஜே வந்து, ஆமா ஹீரோயின் தான் வந்து வாங்கினா, இந்த மாதிரி நீ கிளையண்ட் இல்லையா, நீ வேற எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்லி வச்சிருக்க இந்த மாதிரி நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன் சொல்லிட்டு, ஸோ அதனால தான் வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்ன உடனே, வேற லெவல் ப்ரோப்பா அவங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அப்படியே வந்து ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது ஜுங்ஜேவை பார்த்து, ஆமா நேற்று நைட்டு நீங்க ரெண்டு பேருமே வந்து லேட்டா தான் வந்தீங்க, எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவன் பார்த்துட்டு, இதோ பாரு நாங்க எங்க வேணா போவோம், உனக்கு என்ன பிரச்சனை, ஆமா நீ ஹீரோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஹீரோ. இவன் வந்து பார்த்துட்டு, நீ நினைச்சு பார்க்குற அளவுக்கு இல்லை, ஆனா நீ நினைச்சு பார்க்கறது தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் இதை பார்த்துட்டு, ஐயோ சரி கொஞ்சம் பொலைட்டா பேச கத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பாத்ரூம்குள்ள போயிடுறான். போயிட்டு இவன் என்ன நம்மள பார்த்தாலே வந்து ஏதோ சண்டைக்கு வர மாதிரி பேசுறான், என்ன பண்றது, இவனை ஒருவேளை ஹேட்டரா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பட்டுன்னு புலம்பிட்டு இருக்காரு பாத்ரூம்குள்ள. ஜுங்ஜே வந்து அந்த ஸ்டிக்கி நோட்டை பார்த்துட்டு,
பாரு மனசு கஷ்டப்படுத்திக்கிட்டு ஆனா இவனுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே பண்றா இவ, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவன் ரூம்குள்ள போறான். போயிட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சு பார்க்குறான் அந்த மாதிரி ஹீரோயினை எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி வந்து அவங்க அம்மா அப்பா வந்து இறந்துட்டு இருப்பாங்க, ஜுங்ஜியோட அம்மா அப்பா கூட. ஸோ அப்போ அவன் வந்து அந்த மெமோரியல் ஹாலுக்கு போய் பார்க்கும்போது ஹீரோயினாக அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சாக்லேட் கொடுத்துருப்பாங்க, இவனும் அதை வாங்கியிருப்பான். ஸோ அந்த சாக்லேட் தான் அவன் ரூம்லேயும் வச்சுட்டு இருக்கான் இப்போ வரைக்கும். ஹீரோயினை பார்க்க ஹீரோ வரான். ஸோ 2 பேருமே அந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஆப்போசிட் வக்கீல் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்து அவனோட எக்ஸ் லவரை வந்து காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவளை கேஸ்ல இன்வால்வ் பண்ண முடியாது. ஏன்னா ஹீரோவும் இவங்க 2 பேரும் பேசினதுக்கு அப்புறம் கூட ஊசாங் வந்து ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கான். ஸோ அப்போ வரைக்கும் அவன் உயிரோட தான் இருந்திருக்கான். ஸோ அதனால அவளை இந்த கேஸ்ல இழுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவன் பார்த்துட்டு, ஆமா கேஸ்ல இழுக்க முடியாதுன்னு சொல்ற, சரி ஓகே தான், பட் ஆனா ஏன் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கொலையை பண்ணிருக்க கூடாது? 2 பேரும் பேசி வச்சு பிளான் பண்ணிருக்கலாம்ல. அவளை கண்டிப்பா அந்த கேஸ்ல நான் இன்வால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். உடனே வந்து இவங்க, பாருங்க நீங்க வந்து டார்கெட் பண்றீங்க, இவர் வந்து சஸ்பெக்ட் தான், ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இவர் தான் கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஜஸ்ட் அவளை வந்து பார்த்து பேசினதுக்கு அவளையும் வந்து இந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க. ஸோ நான் இதெல்லாத்தையும் வச்சு உங்க மேல ஒரு கேஸை போட்டுன்னு வச்சுக்கோங்க, நார்மல் கேஸ்ல கூட உன்னால வாதாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோயின். சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. ஸோ அப்போ ஹீரோ கேட்குறாரு, அவள்தான் நான் முடிஞ்சிச்சா, அவளை வந்து கேஸ்ல இன்வால்வ் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமா கண்டிப்பா இன்வால்வ் பண்ணக்கூடாது, ஸோ நான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறேன், ஸோ இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஸோ ஹீரோயினுக்கா ஒரு நிமிஷம் ஹார்ட்டே அப்படியே நின்றுது, என்ன பண்றதுன்னே தெரில. டக்குன்னு வந்து தேங்க்யூ ஸோ மச் அவளை இன்வால்வ் பண்ணாம இருந்ததுக்கு. அந்த ஆப்போசிட் வக்கீல் வந்து ஹீரோயினை கூப்பிடுறாரு, ஏ நாத்த பிடிச்ச பெஞ்சுனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ வந்து அப்படியே முன்னாடி வந்து நிக்கிறாரு. என்ன உனக்கு பிரச்சனை, இப்போ தள்ளிப்போடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோ வந்து நான் அப்படிதான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் வந்து, இந்தா என் காசாவி போய் கீழே நில்லு நான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து, என்னது இது இவ வந்து கீழே போக சொல்றா, நம்ம வேற ஒரு ஸ்டைலா வேற நின்றுட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பம்மி லிஃப்ட் கிட்ட போறாரு. அப்படியே கடைசி வரைக்கும் அவனை பார்த்துட்டே இருக்காரு. அவர் அப்படியே கீழே போயிடுறாரு. ஸோ பார்த்தா ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான் இவன், இந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்ல உன்னை ரெகனைஸ் பண்ணல, இப்பதான் நான் ரெகனைஸ் பண்றேன் உன்னை, என்ன எப்படி இருக்க, நல்லா வளர்ந்துட்ட போல் இருக்கு. ஆமா என்ன பண்றது, வளரதான் செய்வாங்க, எனக்கு தெரியும் நீ ஆப்போசிட்டா எதுக்கு இந்த கேஸை எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேடா பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அப்படியே கீழே போயிடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து கேட்குறாரு, என்ன நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் போல் இருக்கு, ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு உடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட வரும்போது இவன் வந்து அப்படியே சைடு ஐஸ்ல பாக்குறான். என்ன அப்படி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. இல்ல நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து, இல்லையே என்னமோ வந்து எப்படி இருக்குன்னா, நீ வந்து லவ் பண்ணியோ, ஒருவேளை அவங்க எக்ஸ்ல வரும் அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினா, என்னது அறிவு கிட்ட பைத்தியம் மாதிரி பேசாத சரியா, அவனுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது, நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், அவ்வளவுதான், வேற எந்த ஒரு இதுவுமே இல்ல, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்த. ஹீரோ வந்து பம்மராரு, என்ன ராட்சசி மாதிரி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு. சரி எனக்கு புரியுது, பொறுமையாவே கார் ஓட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து, நான் கரெக்டா தான் ஓட்டுறேன், ஆனா இந்த கார் தான் என் பேச்ச கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் சைட்ல பார்த்தா டயர் வெடிச்சிருது, பேலன்ஸ் இல்லாம போயிட்டு இருக்கு. ஹீரோ கத்த, ஹீரோயின் கத்த. ஸோ அப்படியே வந்து இந்த கார் வந்து ஹேர்லயே பறந்து போயிட்டு இருக்கு. 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. ஸோ இதோட எபிசோட் 4 முடியுது. ஸோ எபிசோட் 5 நாளைக்கு அப்லோட் பண்றேன். ஸோ கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லுங்க. ஸோ பை கைஸ்.